வணக்கம். ஒரு பெரிய மகரிஷியோட பேரை சொன்னாலே போதும் மோட்சம் கிடைச்சிடும்னு சொன்னா நம்புவீங்களா? இது எவ்வளவு பெரிய ஒரு ஆன்மீக வாக்குறுதி பாருங்க. அகத்தியர் பத்தின தெய்வீக வாக்குகள்ல இருக்கிற அந்த சாராம்சம், அந்த எசன்ஸ் என்ன? வாங்க, அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல இந்த ஒரு வரிய பாருங்க. அகத்தியன் என்று சொன்னாலே மோக்ஷம்தான். எவ்வளோ சக்தி வாய்ந்த ஆழமான ஒரு வாக்குறுதி இது. யோசிச்சு பாருங்க. சும்மா ஒரு பேரை உச்சரிக்கிறதுனால மட்டும் எப்படி ஒருத்தருக்கு முக்தி, அதாவது அந்த பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை கிடைக்க முடியும்? இந்த வார்த்தைகளுக்கு பின்னால என்ன ரகசியம்தான் ஒளிஞ்சிருக்கு? சரி, முதல் பகுதியில நாம பார்க்க போறது ஒரு பேரோட சக்திய பத்தி தான். அகத்தியர் அப்படிங்கிற அந்த பெயருக்குள்ள எப்படிங்க இவ்ளோ பெரிய ஒரு ஆற்றல் இருக்க முடியும்? இது வெறும் வார்த்தையா, இல்ல பிரபஞ்ச சக்தியோட ஒரு வடிவமா? இங்கதான் விஷயமே இன்னும் ஆழமாகுது. நாம நினைக்கிற மாதிரி அகத்தியர் பெயரை அவ்வளோ சுலபமா உச்சரிச்சிட முடியாதா? அந்த பெயரை சொல்றதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குதுனாலே அது பல கோடி புண்ணியம் செஞ்சதோட விளைவுதான்னு தெய்வீக வாக்குகள் சொல்லுது. இப்ப பாருங்க, நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த வாக்குறுதி இன்னும் வலுவாகுது. கந்த பெருமான் என்ன சொல்றாருன்னா, எதிர்காலத்துல அகத்தியன்னு சொன்னாலே போதும், செஞ்ச பாவமெல்லாம் போயிடும்னு சொல்றார். அப்போ அந்த பெயரோட சக்தி போக போக இன்னும் அதிகமாகுமா? என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்ல? சரி, அடுத்த பகுதிக்கு வருவோம். கருணையின் வடிவம். ஒரு பேருக்கு எப்படி இவ்வளவு சக்தி இருக்க முடியும்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்கான பதில், அந்த பெயர் யாரை குறிக்குதோ அந்த மகானோட இயல்புல தான் இருக்கு. அவர் யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா அந்த பேரோட மகத்துவமும் நமக்கு விளங்கிடும். அகத்தியரோட சாராம்சத்தை, அவருடைய எசன்ஸை புரிஞ்சுக்க ஒரே ஒரு வார்த்தை போதும். அதுதான் கருணை. அவர் வெறும் கருணை உள்ளவர் இல்ல, கருணையோட வடிவமாவே பார்க்கப்படுறார். அவரோட எல்லா செயல்களுக்கும் சக்திகளுக்கும் இதுதான் அடித்தளம். பார்வதி தேவியே சொன்ன இந்த வாக்க கொஞ்சம் கவனிங்களேன். கருணையின் கருணை அகத்தியன். எவ்வளவு ஆழமான வார்த்தை. அவங்க அகத்தியர கருணை உள்ளவர்னு சாதாரணமா சொல்லல. கருணைக்கே கருணையானவர், கருணையின் உச்ச வடிவமே அகத்தியர்தான்னு சொல்றாங்க. அவரோட அந்த தனித்துவமான நிலைய இந்த வரி ரொம்ப அழகா விளக்குது. அவருக்கு ஈடா ஒப்பிட்டு பார்க்க இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. அகத்தியருக்கு ஈடு அகத்தியன் மட்டும்தான். இது அவரோட எல்லையில்லாத தன்மையா காட்டுது இல்லையா? அடுத்ததா நம்ம 3வது பகுதிக்கு வந்தாச்சு. மோக்ஷத்துக்கான பாதை. சரி, அகத்தியர் யாருன்னு இப்போ நமக்கு ஒரு புரிதல் இருக்கு. அவரை பின்தொடர்றவங்களுக்கு அந்த மோக்ஷம், அதாவது இந்த பிறவிச் சுழற்சியிலிருந்து முழுமையான விடுதலை, அந்த பாதை எப்படி இருக்கு, அதுக்கான வழிகாட்டுதல் என்னன்னு இப்போ பார்க்கலாம். இந்த ஆன்மீக பயணம் ரொம்ப தெளிவா 4 படிகளா விளக்கப்படுது. முதல் படி, தர்மத்தையும் நேர்மையையும் எப்பவும் கடைப்பிடிக்கணும். 2வது, பொறாம, அகங்காரம், காமம் மாதிரியான தீய குணங்களை முழுசா விட்டுடணும். 3வது, அகத்தியரோட வழிகாட்டுதல்ல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைக்கணும். இந்த 3ஐயும் நாம சரியா செஞ்சோம்னா 4வதா இருக்கிற அந்த மோட்ச நிலை தானா கைகூடும். இது எவ்வளவு பெரிய வாக்குறுதின்னு பாருங்க. அகத்தியரோட வழிய உண்மையா பின்பற்றவங்களுக்கு இந்த பிறவிதான் கடைசி பிறவியாம். இதுலயே அவங்க நிச்சயமா மோட்சத்தை அடைஞ்சிடுவாங்கன்னு வாக்குகள் உறுதியா சொல்லுது. இது பக்தர்களுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதம். அப்போ பேரை சொன்னாலே மோட்சம்னா வேற எதுவுமே தேவையில்லையா? அப்படியெல்லாம் இல்ல. இங்கதான் ஒரு முக்கியமான கண்டிஷன் வருது. ஒரு உண்மையான பக்தர்னா எப்படி இருக்கணும்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, ரொம்ப தெளிவா ஒப்பிட்டு காட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் உண்மையான பக்தருக்கு நேர்மை, அகந்தை இல்லாம இருக்கிறது, பொறாமப்படாம இருக்கிறது மாதிரியான குணங்கள் அவசியம்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் போலியான தோற்றம், நான் அதை செய்றேன் இதை செய்றேன்னு வெத்து வாக்குறுதி கொடுக்கறவங்கள நம்பாதீங்கன்னு ஒரு எச்சரிக்கை வருது. இது ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு எச்சரிக்கை. அகத்தியரோட பேரை உச்சரிக்கிறதுனால கிடைக்கிற அந்த சக்திய நல்ல வழிக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். ஒருவேளை அதை தப்பான பாதைக்கு பயன்படுத்தினா அதே சக்தி அவங்கள இன்னும் அதல பாதாளத்துக்கு தள்ளி விட்டுடும்னு சொல்லப்படுது. அப்போ பாருங்க, சக்திங்கிறது எவ்வளவு பெரிய பொறுப்பு. சரி, அடுத்ததா நாம பார்க்க போறது அறிவியலோட பிடிக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். இப்போ இந்த விவாதத்தை இன்னும் ஒரு பெரிய கட்டத்துக்கு, ஒரு பிரம்மாண்ட பார்வைக்கு எடுத்துட்டு போவோம். அகத்தியரோட ஆன்மீக சக்திக்கும் நாம பார்க்கிற அளவிடுற இந்த அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம்? அறிவியல், அதாவது சயின்ஸ்னா என்ன? நம்ம கண்ணால பார்க்கற, கையால தொடர, அளவிட முடிகிற விஷயங்களை விளக்குறது தான் அறிவியல். அதோட எல்லைகள் இந்த பௌதிக உலகத்தோட நின்னுடுது. ஆனா இப்போ இந்த வாக்க பாருங்க. அறிவியலை மிஞ்சியவன் அகத்தியன். காகபூஜண்டர் மகரிஷி சொன்ன இந்த ஒரு வரியில அகத்தியரோட சக்தி அறிவியலோட எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, அதால விளக்கவே முடியாததுன்னு சொல்லியிருக்கார்.
இத நாம அகத்தியர் அறிவியலுக்கு எதிரானவர்னு தப்பா புரிஞ்சுக்க கூடாது. சொல்லப்போனா அவர் அறிவியலுக்கு துணையாகவும் செயல்படுவார், அதே சமயம் அதை தாண்டிய ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரையும் கொண்டிருக்காருன்னா இது அற்புதமா விளக்குது. சரி, இந்த பிரபஞ்ச அளவுல பேசின விஷயங்கள் எல்லாம் இப்போ நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, இந்த நவீன காலத்துக்கு கொண்டு வருவோம். இந்த வாக்குகள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுது? நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலம்தான் கலியுகம். வாக்குகள் என்ன சொல்லுதுன்னா, இது போராட்டங்கள் நிறைஞ்ச காலம். இதுல கஷ்டங்களும் துன்பங்களும் வரத்தான் செய்யும், அதையெல்லாம் தவிர்க்கவே முடியாது. முதல்ல இதை நாம ஏத்துக்கணும். அப்போதான் அடுத்த வாக்குறுதியோட ஆழம் நமக்கு புரியும். இவ்ளோ பிரச்சனைகள், இவ்ளோ கஷ்டங்களுக்கு நடுவுல ரொம்ப எளிமையான ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வாக்குறுதி நமக்கு கொடுக்கப்படுது. அது என்னன்னா, நம்பிக்கையா இருங்க, அகத்தியன் இருக்கிறான், அவ்வளவுதான். அப்போ அகத்தியரோட சாரம்ங்கிறது என்ன? அது கருணை, அது சக்தி, அது மோட்சத்துக்கான பாதை. ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமா, இந்த கலியுகத்துல அகத்தியர் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு நம்பிக்கை, அது ஒரு மனுஷனுக்கு எதை கொடுக்கும்? எதுவுமே நிச்சயமில்லாத இந்த உலகத்துல இப்படியே ஒரு வழிகாட்டுதல் இருக்குங்கிற வாக்குறுதி தனிப்பட்ட முறையில உங்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.